ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நல்லா தட்டி மாறிடாய் மானேசரே ஆக மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே கையிலே அன்பை பாரில் என்னை தேடி வந்தாரே நேசன் என்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் இயேசுவின் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயலானிய ஆவியாலே அன்பு சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயலானிய ஆவியாலே அன்பு சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்தாதினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பாலியானாரே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்தாதினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதோ எத்தனை பேர் அப்படி சொல்லி ஆராதிக்க வந்திருக்கீங்க இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே பாயமாதை நீக்கிடுமே யாவும் பாரினில் சாகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒளியாதே பாயமாதை நீக்கிடுமே யாவும் பாரினில் சாகித்திடவே அது விசுவாசம்
விசுவாசம் நாடிடுமே. அன்பு ஒரு காலம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ. இதற்கீன ஏதும் உங்க அன்புக்கு ஈடாக வேறொன்றும் இருக்க முடியாதையா. இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ. இதற்கீன ஏதும் வேறில்லையே. வீதி தீரம் மதிலே நீயும் நீளையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக உண்மையரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தீரம் மதிலே நீயும் நீளையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக உண்மையரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா இதற்கீன ஏதும் வேறில்லையே. ஈன ஏதும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ. இதற்கீன ஏதும் வேறில்லையே. இதற்கீன ஏதும் வேறில்லையே. சொல்லுங்க மாறிடாயம்மா நேசரே, மாறிடாயம்மா நேசரே. ஆக மாறாதவர் அன்பின்னாலுமே நீங்க மட்டும் பாடுவீங்களா? மாறிடாயம்மா மாறாதவர் அன்பின்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதயம். சொல்லுங்க இயேசுவின் இயேசுவின் மகா அதினாலம் அறிய இதற்கீன ஏதும் வேறில்லை. உண்மையா பாட முடியுமா? ஆமென். இயேசுவின் மகா அன்பீதே அதினாலம் அறியலாகுமோ. இதற்கீன ஏதோ இயேசுவின் மகா அன்பீதே அதினாலம் அறியலாகுமோ. இதற்கீன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பீதே அதினாலம் அறியலாகுமோ. இதற்கீன ஏதும் இதற்கீன ஏதும் இதற்கீன ஏதும் இதற்கீன ஏதும் வேறில்லையே. ஈன ஏதோ இந்த அன்புக்கு வேறு எதுவும் இணை இல்லை. எத்தனை பேர் உணர்ந்தவங்களால மட்டும்தான் கை தட்டி ஆராதிக்க முடியும். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் நான் அழுத போதெல்லாம்
தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்துகிற வேளையில என்னை தாங்கி நடத்த யாரும் இல்லை. என் கால் சறுக்கும் போது இந்த கிருபை என்னை தாங்கினதாக. இந்த கால வேளையில் அந்த கிருபை எங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நானும். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நாங்கிற சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. திறமை தகுதின்னு சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆனா தகுதி இல்லாத இடத்துல எனக்கு தகுதியை கொடுத்து என்ன உயர்த்தினது உங்க கிருபை மட்டும்தான் ஆண்டவரே. என்ற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், என்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது. அது பேர் தான் கிருபை. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில எனக்கு ஏதோ ஒரு ஒத்தாசை வருகிறது என்றால் அது பெயர் தான் கிருபை. இந்த கால வேளையில அந்த கிருபை என்னை மூடும்படி ஆண்டவரே, அந்த கிருபை என்னை தாங்கும்படி, அந்த கிருபை என்னை நடத்தும்படி சொல்லுவீர்களா? நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரமென்று சொல்ல நிலு எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரம் என்று சொல்ல என்னிலும் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும். ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, உங்க கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க
கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. உங்க கிருபை இல்லாம இந்த பூமியில ஒன்றும் இல்லப்பா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ள முடியும்? இந்த கால வேளையில ஆண்டவரே அந்த கிருபை என்னை மூடட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்ற இடத்துல எனக்கு ஒரு துவக்கம் கிடைக்குமானா அது பெயர் தான் கிருபை. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது, இனிமே அவ்வளவுதான்ங்கிற வேளையில ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார்னா அதன் பெயர் தான் கிருபை. இந்த கால வேளையில அந்த கிருபை ஆண்டவரே என்ன மூடட்டும் ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. வேதனை வலி அங்க ஒரு சுகம் வருமானா அதன் பெயர் தான் கிருபை. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் வாழ்க்கை முடிந்தது, ஆனா நீ அழுகிற அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குமானா அதன் பெயர் தான் கிருபை. இந்த காலவெளியில் அந்த கிருபை என்ன மூடட்டும்பா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஐயா என் சித்தம் இதுதான், ஆனா உனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கு, அதை நான் நிறைவேற்றுவேன்னா அது பெயர் தான் கிருபை. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை நீங்க சொல்லுங்க உங்க சத்தம். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்ல ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைன்னா இந்த பூஜ்யத்துக்கு முன்பாக இயேசு நீங்க வந்ததுனாலதான் எங்களுக்கு மதிப்புப்பா. வெறுமையா இருந்த எங்க வாழ்க்கையில இயேசு நீர் வந்ததுனால பூரணப்பட்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் பூரணப்பட விரும்புகிறோம். உங்க கிருபை எங்களை மூடட்டும் ஆண்டவரே, உங்க கிருபை என்னை மூடட்டும் ஆண்டவரே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சபையோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். அப்பொழுது அவர் சீஷர்களை நோக்கி நான் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை உங்களுடனே புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். I earnestly desire to eat this feast with you all என்று இயேசு சொல்லுகிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட கைமாற்ற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை நான் உங்களோடு கூட புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். இயேசு தன்னுடைய ஜீவிதத்தில் தன்னுடைய 33 வருஷ ஊழியங்களில் பல இடங்களில் பலவிதமான அவர் பண்டிகையில் பலவிதமான இடங்களில் பல விதமான ஜனங்களோடு அவர் பஸ்காவை புசித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கானாவூர் கல்யாண வீட்டில் அவர் ஜனங்களோடு கூட புசித்து குடித்து அவர் சந்தோஷப்பட்டதை நாம் பார்க்க முடியும். பரிசேயன் வீட்டில் இயேசு பந்தி அமர்ந்திருந்ததை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மலை பிரசங்கத்தில் இயேசு 5000 புருஷர்களோடு இருந்து பந்தி பரிமாறினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசு இந்த இடத்தில் பிரத்யேகமாய் சொல்லுகிறார், இந்த பஸ்காவை நான் உங்களோடு கூட புசிக்க ஆசையா இருந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. மற்ற எல்லா இடங்களிலும் அவர் போஜனம் புசித்தார். மற்ற எல்லா இடங்களிலும் அப்பத்தை வர்த்திக்க பண்ணினார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், பல காரியங்களை இயேசு செய்தாலும் இந்த இடத்தில் பிரத்யேகமாய் அவர் சொல்லுகிறார், இந்த பஸ்காவை நான் உங்களோடு கூட புசிக்க ஆசையா இருந்தேன். The last supper of Jesus, இயேசுவின் கடைசி போஜனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் கடைசி போஜனம். பக்கத்தில் ரெண்டு பேர் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் கடைசி பஸ்கா. இந்த 2017 வருஷம் அப்போஸ்தல அக்கினி திருச்சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், அநேக குடும்பங்களுக்கு இது கடைசி பஸ்காவாய் மாற போகிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து விசுவாசிக்க முடியுமானால் நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் சில நிமிஷம் அந்நிய பாஷையில் ஆராதிக்க தொடங்கலாம். அநேக குடும்பத்திற்கு இது பாடுகளினுடைய கடைசி பஸ்கா, உபத்திரவத்தினுடைய கடைசி பஸ்கா. ஓ ராபா ஷஹதனமா ஹதுரிபினி அந்தலகசி அந்தனா சுடமனா வைடவலதனகசி. சில நிமிஷம் நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில் சில அட்மாஸ்பியர்கள் மாறத்தக்கதா இது கடைசி பஸ்கா. வாய்களை திறந்து சொல்லுங்க, இது என்னுடைய குடும்பத்திற்கு கடைசி பஸ்கா, எங்கள் சபைக்கு இது கடைசி பஸ்கா, எங்கள் ஊழியத்திற்கு இது கடைசி பஸ்கா. ஓ ரபா சந்தரா, ஒரு வல்ல அபிஷேகம் இந்த இடத்தை மூடுகிறது. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னுடைய உபத்திரவத்திற்கு இது கடைசி பஸ்கா, என் வியாதிக்கு இது கடைசி பஸ்கா, என் கடன் பிரச்சனைக்கு இது ஒரு கடைசி பஸ்கா. ஓ ரபா ஷதரபா ரிகந்தலயபா ஹதுரிமினி அந்தலகசி அந்தனா. இயேசு சொல்லுகிறார், நான் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த கடைசி பஸ்காவை உங்களுடனே புசிக்க ஆசையா இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி என்னை சிலுவையில் அறைய போகிறார்கள், என் முகத்தில் காரி துப்ப போகிறார்கள், என் தலையில் குட்ட போகிறார்கள், என் கண்களை இதோ துணிகளினால் கட்டி இதோ ஞான திருஷ்டியினால் நீ பார்த்து சொல், உன்னை குட்டினவன் யார் என்று சொல்லி 1000 10,000 சிறந்தவரை அந்த கேடாய் மாற்ற போகிறார்கள். ஆனால் பிஃபோர் தட் நான் உங்களோடு இந்த பஸ்காவை புசிக்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ஜாய் பண்ண போகிறதில்லை, நான் என் பிதாவினிடத்தில் சந்தோஷத்தோடு போகிறதில்லை. என்னுடைய சரீரத்தை கடிவாளத்தினால் பீத்து எடுக்க போகிறார்கள். குற்றவாளி அல்லாத என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்த போகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக நான் உங்களோடு இந்த பஸ்காவை புசிக்க ஆசையா இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிற லாஸ்ட் சப்பர் ஆஃப் ஜீசஸ். எத்தனையோ போஜனத்தை, எத்தனையோ பந்திகளை உண்டாக்கினவர் இந்த போஜனத்தை சீஷர்களோடு புசிக்க அவர் ஆசையா இருந்தார் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் 3 முக்கியமான காரியங்களை சபையோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இந்த பஸ்காவை தேவன் புசிக்க ஏன் இவ்வளவு ஆசைப்பட வேண்டும்? அவர் போஜன பிரியன் அல்ல என்று வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே இயேசு சொல்லுகிறார், இந்த பஸ்காவை நான் உங்களோடு கூட புசிக்க ஆசையா இருந்தேன். I am earnestly desire. இயேசுவுக்கு சில ஆசை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். சபையோடு தன்னுடைய ஆசையை அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஏதோ சாப்பிட்டு வயிற்றை நிரப்புவதற்காக இந்த பஸ்காவை புசிப்பதற்கு நான் ஆசைப்படவில்லை. உலக பிரகாரமாய் சிலரோடு கூட நாம் சாப்பிடுவதற்கும் சிலரோடு கூட பேக்கரிக்கு போகிறதற்கும் காரணம், அந்த சாப்பிடுகிற நேரத்தில் அவர்களோடு சிலதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்களேன்.
ஏதோ சாப்பிடுவதற்காக அல்லது வயிற்றை நிரப்புவதற்காக அல்ல, வீட்டுக்கு விருந்தாளிகளை கூப்பிட்டு ஆகாரம் கொடுப்பது. சாப்பிடுகிற நேரத்தில் அவர்களோடு சிலதை பகிர்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்களேன். want to share something with church. தேவ பிள்ளைகளோடு, சீஷர்களோடு ஆண்டவர் சிலதை பங்கு வைக்க விரும்பினார். ஆகவே இந்த பஸ்காவை அவர்களோடு அவர் புசிக்க ஆசையாயிருந்தார். பாடுபடுகிறதற்கு முன்னே நான் இந்த பஸ்காவை உங்களோடு கூட புசிக்க ஆசையாயிருந்தேன். கானாவூர் கல்யாண வீட்டில் இதே சீஷர்களோடு இயேசு பந்தி அமர்ந்திருந்தார். ஆனால் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. இதோ பரிசேயன் வீட்டில் இயேசு பந்தி அமர்ந்த போது சீஷர்கள் உடன் இருந்தார்கள். ஆனால் அங்கும் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. ஆனால் இந்த கடைசி பந்தியில் சீஷர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்தது போல சபையோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அநேக குடும்பங்களுக்கு இது இயேசுவோடு ஒரு கடைசி பந்தி. இந்த பந்தியில் யூதாசுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்கி காட்டுவார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இந்த பந்தியில் புரிந்தவர்கள் கைகளை தட்டி வேடிக்கை பார்க்காம அஸ்த ஜகத வைட ஜாதி சுடவலாத கானாவூர் கல்யாண வீட்டில் யூதாசுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. பரிசேயன் வீட்டில் பந்தி அமர்ந்த போது மற்றவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் இந்த பந்தி வித்தியாசத்தை உண்டாக்குகிற பந்தி. கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த பந்தி எங்கள் சபையை வித்தியாசப்படுத்துகிற பந்தி. இந்த பந்தி எங்கள் குடும்பத்தை வித்தியாசப்படுத்துகிற பந்தி. இந்த பந்தி எங்கள் தலைமுறைகளை வித்தியாசப்படுத்துகிற பந்தி. ஹர்துனிமி ஹம்தல் கமனசியாந்தனா. ஆகவே இயேசு இதை அதிகமாய் பிரையாரிட்டைஸ் பண்ணி சொல்லுகிறார். நான் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை உங்களோடு கூட புசிக்க ஆசையா இருந்தேன். இயேசு இந்த பஸ்காவை புசிப்பதற்கு 3 பிரதான காரியங்களை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம். இயேசு இந்த பஸ்காவை புசிப்பதனுடைய பிரதான நோக்கம் என்ன? மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். மல்கியா 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினார். இயேசு இந்த கடைசி பஸ்காவை சீஷர்களோடு புசிப்பதற்கு ஆசையா இருந்ததற்கு காரணம், நான் உங்களோடு ஒன்னு யதார்த்தமாய் பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யதார்த்தமாய் பழகணும். இவ்வளவு நாட்கள் 3.5 வருஷங்கள் நீங்கள் என்னோடு கூட நடந்தீர்கள். என் மூலமாய் நடந்த அற்புத அடையாளங்களை நீங்கள் ருசி பார்த்தீர்கள். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை உங்கள் கண்கள் கண்டது. ஆனால் இந்த பந்தி அதற்குரிய பந்தி அல்ல. இந்த பந்தி தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் இடையில் யதார்த்தத்தை உண்டு பண்ணுகிற பந்தி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யதார்த்தம். இவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க, யதார்த்தம். சத்தமா சொல்லுங்க, யதார்த்தம். நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள். நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். ஒரு மனுஷனோடு பேசுவதற்கும் ஒரு மனுஷனோடு சாப்பிட்டு கொண்டு பேசுவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நபரோடு சாதாரணமாய் பேசுவதற்கும் ஆகாரத்தை முன்வைத்து விட்டு பேசுவதற்கும் அநேக வித்தியாசம் உண்டு. ஆகாரம் பரிமாறப்படுகிறது போல அவருடைய இருதயத்தில் இருக்கிறதும் பரிமாற்றப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களே. அப்ப விருந்து வைப்பதனுடைய பிரதான நோக்கமே விருந்து வைக்கிறதின் பேரில் மனதில் இருக்கிறதை பரிமாற்றம் செய்வது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு இந்த பந்தியை புசிக்க ஆசையா இருந்ததற்கு காரணம், அப்பத்தை பிட்கும் போது தன் இருதயத்தில் இருக்கிறதை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹalleluya. இந்த பகல் AFF தேவ சபையோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பந்தியை இந்த சபையோடு கர்த்தர் நியமிப்பதற்கு காரணம், உன்னிடத்தில் ஒரு யதார்த்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆராதனையில் அண்ணன் சொன்னது போல 2 வாழ்க்கை அல்ல, ஒரு பிராக்டிக்கல், ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃபை தேவ சபையினிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். யதார்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் சமாதானமும் யதார்த்தமுமாய் என்னோடு சஞ்சரித்தார்.
He lived a transparent life before me. யதார்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவஜனமே, யதார்த்தமாய் பழகுகிறவன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன். கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களே. யதார்த்தமாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவன், யதார்த்தமாய் தேவனோடு பழகுகிறவன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஒரு மனுஷன் என்னிடத்தில் ஒளிவு மறைவில்லாமல் யதார்த்தமாய் பழகுகிறானோ அவன் அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பி எடுக்க வல்லமை உள்ளவனா. அப்போ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பாவ பிச்சிலிருந்து தூக்கி எடுப்பதனுடைய ஃபார்முலா என்னவென்று இயேசு சொல்லுகிறார், யதார்த்தமாய் பழகுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. தப்புன்னா தப்புன்னு தேவனோடு பழகுகிற ஒரு ஐக்கியம் தேவ பிள்ளைகளிடத்தில் வேண்டும். இந்த பஸ்காவில் வேதம் சொல்லுகிறது, இந்த பஸ்காவை இயேசு போஜனத்திற்காக நான் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை உங்களோடு புசிக்க ஆசையா இருந்தேன் என்று சொன்னாலும், வேற சுவிசேஷத்தில், யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அதே பஸ்காவில் அவர் போஜனத்தை விட்டு எழுந்திருந்து தன் வஸ்திரத்தை கழற்றி வைத்து தன் இடுப்பில் ஒரு சீலையை கட்டி சீஷர்களுக்கு தன்னை வேறு விதத்தில் வெளிப்படுத்தி காட்டினார். இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனோடு யதார்த்தமாய் பழகுகிறார்களோ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாத சிலதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். கைகளை தட்டி வாய்களை திறந்து மற்றவர்கள் காணாத சிலதை அந்த ராத்திரி சீஷர்கள் இயேசுவோடு கண்டார்கள். மற்றவர்கள் காணாத ஒரு தோட்டத்தை இயேசு சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினது போல இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வாலிப சகோதரி, வாலிப சகோதரா, என் தகப்பனே, என் தாயே, நீ தேவனோடு யதார்த்தமாய் ஒன்று பழகி பாருங்க. He revealed himself in a different way. வித்தியாசமான கோணத்தில் இந்த வருஷம் சிலருக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஓ ரபா சந்தரா ரிகந்தலயபா சில நிமிஷம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளில் கைகளை தட்டி இதுவரையிலும் இயேசுவை பார்க்க கூடாத ரீதியில் சீஷர்கள் கண்டது போல ஒரு டிரான்ஸ்பரன்சி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. தன் வஸ்திரத்தை கழற்றி வைத்து தன் இடுப்பில் ஒரு சீலையை கட்டி அதுவரையிலும் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாத விதத்தில் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். யதார்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யதார்த்தம். ஆண்டவருடைய வேதனை எல்லாம் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். But I am expecting the transparency in your life. வாழ்க்கையில் யதார்த்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன். தப்புன்னா தப்பு ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுகிற ஒரு யதார்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை எழுப்புதலுக்கு அடிஸ்தானமாய் மாற்றப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யதார்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. வாசிக்கலாம் எரேமியா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். எரேமியா 8:6. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. நான் கவனித்து கேட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், I listened carefully. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நான் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒருவனும் யதார்த்தம் பேசவில்லை. அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கபட்டுத்தனமாய் இருக்கிறது. இருதயத்தில் ஒன்று, வாயில் ஒன்று, வாழ்க்கையில் ஒன்று, வெளிப்படையாய் ஒன்று என்று யதார்த்தம் இல்லாத வாழ்க்கை. தான் என்ன செய்தேன் என்று சொல்லி தன் தீங்கு நிமித்தம், பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யதார்த்தமாய் தேவனோடு பழகுகிற ஒரு தலைமுறை இயேசுவுக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பஸ்காவை ஆண்டவர் சீஷர்களோடு புசிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் யதார்த்தமாய் அவர்களோடு கூட பழக வேண்டும். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரையிலும் என் வாழ்க்கையில் யதார்த்தம் இல்லை. நான் ஆராதித்தேன், நான் ஜெபித்தேன், நான் அந்நிய பாஷையில் பேசினேன், ஆனால் யதார்த்தமாய் நான் பழகவில்லை. என் உள்ளறைகளில் வேறு ஒரு வாழ்க்கை, வெளியில் வேறு ஒரு வாழ்க்கை. இயேசு இந்த கடைசி பந்தியை சிலருக்காக நியமிப்பதனுடைய முக்கியமான காரணமே உன்னில் யதார்த்தம் வெளிப்பட்டு வரட்டும். எந்த மனுஷனிடத்தில் யதார்த்தம் வெளிப்படுகிறதோ அவன் இதுவரையிலும் காணாத சிலதை காண்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தல. நல்ல கைகளை தட்டி பின் பகுதியில் இருக்கிறவங்க தேவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா.
இப்ப ஆண்டவர் இந்த பந்தியை ஏற்படுத்தினதுடைய பிரதான நோக்கமே ஜனங்களிடத்தில் யதார்த்தம் வெளிப்படணும். வாசிக்கலாம். அதே லூக்கா 22ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் யதார்த்தம் இருக்கிறதோ, டிரான்ஸ்பரண்ட் லைஃப் இருக்கிறதோ, அந்த மனுஷனோடு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. வேத வசனம் சொல்லுகிறது, இந்த பந்தியை இயேசு நியமித்ததனுடைய பிரதான நோக்கம் ஜனங்களிடத்தில், சீஷர்களிடத்தில் யதார்த்தமான வார்த்தைகள், யதார்த்தமான ஒரு பேச்சு வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக தேவ பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஜெபத்தில் பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவார்கள். அவருடைய வாயின் வார்த்தைகளில் யதார்த்தம் இருப்பதில்லை. எந்த குடும்பத்தில் யதார்த்தமான வார்த்தை வருகிறதோ, பரிசேயனும் ஜெபம் பண்ணினான், ஆயக்காரனும் ஜெபம் பண்ணினான். ஆனால் பரிசேயனுடைய ஜெபம் யதார்த்தமற்ற ஜெபமாய் இருந்தது. ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபம் யதார்த்தம் உள்ளதாய் இருந்தபடியினால் அவனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. இந்த காலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? வேதம் சொல்லுகிறது, இந்த பஸ்காவில் தேவன் தம்முடைய புதிய உடன்படிக்கையை சீஷர்களுக்கு தெரியப்படுத்தினார். அத்தனை வருஷம் சீஷர்களோடு நடந்துட்டும், அத்தனை வருஷம் சீஷர்களுக்கு தம்முடைய அற்புதங்கள், அடையாளங்களை வெளிப்படுத்தி காட்டிட்டும், வேதம் சொல்லுகிறது அன்றைய பஸ்காவில் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய புதிய உடன்படிக்கை, திருவிருந்து ஆராதனையை, உடன்படிக்கையை வெளிப்படுத்தி காட்டினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. இந்த பகல் ஜெபத்தோடு இருக்கிற தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனோடு யதார்த்தமாய் வாழ, தேவனோடு யதார்த்தமாய் பழக நீங்கள் ஆயத்தமானால் இதுவரையிலும் வெளிப்படுத்தப்படாத புதிய உடன்படிக்கைகளை, புதிய தரிசனங்களை தேவ சபைக்கு கர்த்தர் தருவார். கைகளை தட்டியோ வாய்களை திறந்தோ கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இதுவரையிலும் இல்லாத புதிய உடன்படிக்கையை நான் உங்களுக்கு தருகிறேன். இது என்னுடைய சரீரமாகிய அப்பம், இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி புதிய உடன்படிக்கையை கொடுத்தது போல தேவன் புதிய உடன்படிக்கையை நமக்கு தருவார். கரங்களா சச்சு ஆமென் சொல்லுங்களே. இதற்கெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற ஆயுதம் யதார்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், யதார்த்தம். சத்தமா சொல்லலாம், யதார்த்தம். யதார்த்தம் உள்ள ஒரு ஜீவிதம். அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். 21-22 லூக்கா 22ஆம் அதிகாரம் 21-22 வசனம். இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவருடைய கை என்னோட கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ, அவனை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். கவனித்து கேளுங்க. இந்த பந்தியை தேவன் ஏற்படுத்தின நோக்கமே என் ஜனங்கள் என்னோடு யதார்த்தமாய் பழக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பந்தியை சீக்கிரம் கை கொடுத்து சொல்லுங்க. இந்த பந்தியை தேவன் ஏற்படுத்தின நோக்கமே நீங்கள் யதார்த்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை உங்களோடு புசிக்க ஆசையா இருந்தேன் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு மனசில் ஆகுது? கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன் ப்ளீஸ். கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். அதற்காக தான் இந்த பஸ்கா. எனக்கு வேலை இல்லாமல் அல்ல இந்த பஸ்காவை நான் நியமித்தது. இந்த சாக்ரிமெண்டல் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிறது பாரம்பரியமாய் நடத்தக்கூடியது அல்ல. இந்த அப்பமாகிய சரீரத்தையும் இந்த இரத்தமாகிய திராட்சரசத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் விளையாட்டிற்கல்ல. மாதத்தில் ஒரு தரம் இதை புசிப்பதற்கு விளையாட்டிற்கல்ல, என்னோடு கூட யதார்த்தமாய் பழக வேண்டும் என்பதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். கவனித்து கேளுங்கள். யதார்த்தமாய் பழகுவார்கள் என்று சொல்லிதான் தன் சரீரமாகிய அப்பத்தையும் தம்முடைய இரத்தமாகிய திராட்சரசத்தையும் சீஷர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அதிலும் ஒருவன் யதார்த்தம் இல்லாமல் பந்தியில் இருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. யதார்த்தத்தோடு இந்த பந்தியில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்ததிலும் ஒருவன் யதார்த்தமற்று இருதயத்தில் வஞ்சகத்தோடும் இருதயத்தில் கலகத்தோடும் அவன் இருந்தான். நன்கு கவனியுங்கள். இயேசு தன் கையில் இருக்கிற அப்பத்தை எடுத்து பிட்டு பேதுருவுக்கு கொடுக்க
கொடுக்கிறார், யோவானுக்கு கொடுக்கிறார், 11 சீஷர்களுக்கும் கொடுக்கிறார். அவர் கையிலிருந்து புறப்பட்ட எல்லாருக்கும் போன அப்பம் எல்லாருக்குள்ளும் ஜீவனை உண்டாக்கிற்று. ஆனால் ஒருவனுக்குள்ள அது பிசாசை கொண்டு போனது. வேதம் சொல்லுகிறது இந்த அப்பத்தை கொடுத்தது பிசாசு அல்ல, இந்த அப்பத்தை கொடுத்தது இயேசு. வேதம் சொல்லுகிறது, ஓ ஜூடாஸ் ஸ்காரியோட் received the bread from Jesus alone. அவன் அந்த அப்பத்தை பிசாசினிடத்திலிருந்து அல்ல, இயேசுவினிடத்திலே அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த அப்பத்தை அவன் வாங்கி புசித்த போது அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். இயேசு சொன்னார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். இந்த பகல் தேவ சபையில் வந்திருக்கிற தேவ ஜனமே, பலிபீடத்தில் இருந்து பிட்டு கொடுக்கப்படுகிற வசனமாகிய அப்பம் உனக்கு சாபமாய் மாறாமல் இருக்க வேண்டுமானால் you need a transparent life. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஓ ரபா சந்தரா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் ஒரே அப்பம், எல்லாருக்கும் ஒரே போஜனம். அது என் கையில் இருந்து பங்களிக்கப்படுகிறது. இந்த பலிபீடத்தில் இருந்து வெளிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை எல்லாருக்கும் பொதுவானது. இந்த பலிபீடத்தில் இருந்து வெளிப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை எல்லாருக்கும் உரியது. ஆனால் அது அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் கிரியை செய்யாமல் சாபமாய் மாறினதற்கு காரணம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் தவறு அல்ல, உன்னிடத்தில் யதார்த்தம் இல்லை. ஆகவே அது உனக்குள் சாத்தானை கொண்டு வந்தது. ஓ பேதுருவே, நீ இயேசுவினிடத்தில் வாங்கின அப்பம் உன்னை அப்போஸ்தலனாய் மாற்ற முடியுமானால் ஏன் யூதாஸ் அப்போஸ்தலனாய் மாற முடியவில்லை? காரணம் அவனுக்குள் யதார்த்தம் இல்லை. இந்த பகல் சில குடும்பத்தோடு விரல் நீட்டி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்படுகிற சத்திய வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம் எங்கோ யதார்த்தமற்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனம் பொய்யல்ல, இந்த சத்தியம் பொய்யல்ல. But still we are cursed. சபிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வசனத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு மாதமும் தேவ செய்தி கேட்கிறோம், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாய் இடைப்படுகிறேன். ஆனால் இன்றைக்கும் அது எங்கள் வாழ்க்கையில் ஜீவனை பிறப்பிக்காமல் போராட்டத்தையும் வியாதியையும் பிரச்சனையும் உண்டாக்குகிறதற்கு என்ன காரணம் என்று அநேகர் கேள்வியோடு இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இது என்னுடைய தவறல்ல, உன்னுடைய யதார்த்த குறைவு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. இதே வார்த்தை ஒரு மனுஷனுக்குள் உயர்வை கொண்டு வருகிறது. ஒரு பிரதர் வந்து சாட்சி சொல்றாங்க, போன வாரம் கர்த்தர் பேசின வார்த்தை என் குடும்பத்தை ஆசீர்வதித்தது. ஆமென் சொல்லுங்களே. இன்னொரு சகோதரி புலம்புகிறார்கள், போன வாரம் கர்த்தர் பேசினது உண்மை, போன வாரம் ஆண்டவர் இடைப்பட்டது உண்மை, ஆனால் ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை தான், போராட்டத்திற்கு மேல் ஆண்டவர் சொல்லுகிறார், யதார்த்த குறைவு, யதார்த்த குறைவு. நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசுவின் கையிலிருந்து வருகிறது கூட சாபமாய் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் கையிலிருந்து வருகிறதும் சாபமாய் மாறும். எப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது என்றால் நம்மிடத்தில் யதார்த்தம் இல்லை என்றால். ஓ யூதாஸ் காரியத்தே, நீ வாங்கின அப்பம் இயேசுவின் கையில் இருந்து வந்தது, அது உனக்குள் சாத்தானை புகுந்த வைத்ததற்கு காரணம் உன்னிடத்தில் யதார்த்த குறைவு. ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இத்தனை வருஷம் இந்த சபையில் வெளிப்பட்ட வார்த்தை எனக்குள் ஜீவனை கொண்டு வராமல் போனதற்கு காரணம் என்னிடத்தில் யதார்த்த குறைவு, என்னிடத்தில் யதார்த்த குறைவு. வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 1:22. வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அவர்களிடத்தில் பேச, அதுக்கு முந்தின வசனம் படிக்கலாம், 20ஆம் வசனத்தில் இருந்து. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால், என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். கவனியுங்கள், வேதம் சொல்லுகிறது அந்த வருஷத்து ஆசாரியனுடைய பட்டத்திற்கு வேதம் சொல்லுகிறது சகரியாவின் மேல் சீட்டு விழுந்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சகரியாவின் மேல். கொஞ்சம் உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சகரியாவின் மேல்.
சீட்டு விழுந்தது. வேதம் சொல்லுகிறது ஆசாரிய முறையின் வகுப்பின்படி சகரியா ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறான். பலிபீடத்தின் இடது பக்கத்தில் கேப்ரியல் தூதன் வந்து நின்று, சகரியாவே, நான் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று அவனோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். ஆனால் சகரியாவினுடைய வாழ்க்கையில் யதார்த்தம் இல்லாதபடியினால் அவனுக்கு அதை விசுவாசிக்க முடியாமல் போனது. இந்த பகல் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன்னோடு இடைப்பட்டது தேவ தரிசனமானால், உன்னோடு இடைப்பட்டது கர்த்தரானால், நீ இன்றளவும் ஊமையனா இருக்க வேண்டிய அவசியமில்லை. யதார்த்தம் உள்ளவன் ஊமையனா இருப்பதில்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு, புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. இந்த பகல் குடும்பத்தில் யதார்த்தங்கள் வெளிப்படட்டும். கைகளை தட்டுங்களே. குடும்பத்தில் யதார்த்தங்கள் வெளிப்படட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் யதார்த்தம் வெளிப்படட்டும். உன் பிசினஸில் யதார்த்தம் வெளிப்படட்டும். ஒரு பிராக்டிகல் லைஃப். கைகளை தட்டும் போது சில குடும்பத்தில் விடுதலைகள் விடுதலைகள். ஓ ரபா சந்தரா ரிகந்தலயபா. நல்ல கைகளை தட்டி சில நிமிஷம் ஆராதிக்க தொடங்குங்க. உன்னுடைய யதார்த்த குறைவே, ஓ தேவனுடைய அப்பம் உனக்குள் கிரியை செய்யக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. சகரியாவே, உன்னிடத்தில் வெளிப்பட்டது பிசாசுனுடைய தூதன் அல்ல. உன்னிடத்தில் வெளிப்பட்டது மனுஷீகத்தில் வெளிப்பட்ட ஓ சொப்பன சிந்தனையினுடைய திரட்சியினால் உண்டான சொப்பனம் அல்ல. He is the messenger of God who sends by God. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன் தான். ஆனாலும் யதார்த்தமாய் அவன் விசுவாசிக்க கூடாமல் போனபடியினால் வெளியில் வந்த போது அவன் ஊமையனாய் மாறி போனான். ஒரு விஷயத்தை நன்கு கவனியுங்கள். இன்றைக்கு இருக்கிறது போல் எல்லாரும் அன்றைக்கு சபைக்குள் போக முடியாது. இன்றைக்கு இருக்கிறது போல் எல்லாராலும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் போக முடியாது. சகரியா ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள மனுஷனாய், உத்தரவாதம் உள்ள ஒரு மனுஷனாய் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் யதார்த்தம் இல்லாதபடியினால் வெளியிலே வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆசீர்வாத வார்த்தையை சொல்லக்கூடாதவனாய் ஊமையனாய் மாறி போனான். பழைய ஏற்பாட்டு நாட்களில் எல்லா ஜனங்களும் மிருகத்தை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை சகரியாவினிடத்தில் ஆசாரியனிடத்தில் கொடுத்து அனுப்புவார்கள். ஆசாரியன் அதை பலிபீடத்தில் தெளித்து தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்து சொல்லி எல்லா ஜனங்கள் மேலும் அந்த இரத்தத்தை தெளிப்பான். அப்பொழுது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆனால் ஒரு சகரியா, உத்தரவாதத்தோடு போன சகரியா யதார்த்தம் இல்லாதவனாய் விசுவாசம் இல்லாதவனாய் மாறி போனபடியினால் வெளியிலே கூட்டமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காதபடி தடையாகி போனது. சபை ஒன்று கரங்களை உயர்த்தி இப்ப ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னுடைய யதார்த்த குறைவினால் வெளியில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உடைக்கப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஜெபிக்க தொடங்கலாம். இயேசுவின் நாமத்தில் என் அன்பு சகோதரி, உன் ஒருத்தியினுடைய யதார்த்த குறைவு அநேகர் மேல் வெளிப்பட வேண்டிய தேவ கரம் வெளிப்படக்கூடாதபடி தடையாகி கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி அந்நிய பாஷையில் சில நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒரு சகரியாவினால் அநேகருடைய ஆசீர்வாதம் கெட்டு போகாதபடி என்னிடத்தில் ஒரு யதார்த்தம் வெளிப்படுவதாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, தரிசனம் பெற்றுட்டு ஊமையர்களாயிருக்கிற அனுபவம், தேவ திட்டத்தை பெற்றுவிட்டும் ஊமையர்களாயிருக்கிற அனுபவம். வேத வசனம் சொல்லுகிறது, 10வது மாதம் வெளிப்பட்ட போது சகரியாவினுடைய நாவின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தது போல இந்த 10வது மாதம் சில குடும்பங்களில் இருக்கிற கட்டுகளை பரிசுத்த ஆவியானவர் அவிழ்த்தெறிய போகிறார். This is the month of liberty. உன் குடும்பத்தில் தாராளமாய் பேசக்கூடிய நாவுகளை அநேகருக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்க கூடாதபடி உன் நாவுகள் கட்டப்பட்ட அனுபவங்கள், ஆராதிக்க கூடாதபடி ஹத்தல் கமனத நகசி விடாதீங்க. ஆராதிங்க, ஆராதிங்க. சத்துருவினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, அவிழ்க்கப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் கட்டப்பட்டு கிடந்த உன் நாவுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். சுடிமினி யாதல ரகதனசி. வாய்களை திறந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஆராதிக்க தொடங்குங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. எத்தனை பேருக்கு மனசிலாகுது? கரங்களை சச்சி சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஏன் ஒருவனுடைய யதார்த்த குறைவு அநேகர் மேல் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்குமானால்
நான் ஒன்னு யதார்த்தமா வாழணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து யதார்த்தம் இல்லாமல் விசுவாசிக்க கூடாமல் வெளியே வந்தபடியினால் எத்தனையோ ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு பிரயாசங்கள் பட்டு எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமானால் சபையினிடத்தில் முதலாவது எதிர்பார்க்கிறது யதார்த்தம் வெளிப்படட்டும். கைகளை தட்டி யதார்த்தம், யதார்த்தம், கைகளை தட்டுங்க. யதார்த்தம் இன்னைக்கு ஒண்ணு மாறணும், இன்னைக்கு ஒண்ணு மாறணும், இன்னைக்கு ஒண்ணு மாறணும். ஓ ரபா ஷகதரபா. கூட்டங்கள்ல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்பவும் யதார்த்தம் இல்லாமல் வாழுகிறதினால் ஒரு எழுப்புதலையும் காண முடியாது. இந்த பஸ்காவை நான் உங்களோடு கூட புசிக்க ஆசையா இருந்தேன். எதற்கு தெரியுமா? நீ யதார்த்தமாய் பழக வேண்டும். கரங்களா சச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது தேவன் இந்த பஸ்காவை தம்முடைய ஜனத்தோடு புசிக்க ஆசையா இருந்ததற்கு இரண்டாவது முக்கியமான காரியம் என்ன? வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. கவனிங்க, இயேசு இந்த பஸ்காவை, அதாவது இந்த விருந்தை ஆயத்தம் பண்ண சொன்னதனுடைய நோக்கமே சாப்பிடுவதற்கல்ல, தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். சபையோடு கர்த்தர் இது ஒரு கடைசி பஸ்காவை நியமிப்பதற்கு காரணம், இந்த சபையோடு தேவ சித்தத்தை கர்த்தர் பரிமாற விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குடும்பங்களோடு அவர் தேவ திட்டத்தை பரிமாற விரும்புகிறார். நல்ல கவனித்து கேளுங்க. இவர் வெளியரங்கமாய் போஜனம் பண்ணுகிறது போல் காட்சி அளிக்கப்பட்டாலும் ஜனத்தோடு அவர் தேவ சித்தத்தை, சீசர்களோடு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தினார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் உலக பிரகாரமாய் படிக்கிறவர்களாய், உலக பிரகாரமாய் வேலை செய்கிறவர்களாய், உலக பிரகாரமாய் பல காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தாலும் அதற்கு உள்ளான நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. வெளியரங்கமாய் போஜனத்தை போன்று காட்சி அளிக்கப்பட்டாலும் அந்தரங்கத்தில் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிசினஸ் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதாய் வெளியரங்கமாய் காணப்பட்டாலும் அதனுடைய உள்ளான நோக்கம் அதை வைத்து தேவ சித்தத்தை செய்யணும். கைகளை தட்டி உனக்கு கர்த்தர் படிப்பை தருகிறது வெளியரங்கமான போஜனத்தை போல் காணப்பட்டாலும் அதனுடைய மறைவில் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. நான் கடை வைத்திருக்கிறேன், நான் பிசினஸ் செய்கிறேன் என்று வெளியரங்கமாய் காட்டிக்கொண்டாலும் அந்த வெளியரங்கமான போஜனத்தின் மறைவில் ஒரு தேவ சித்தம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நீ படிக்கிறது வெளியரங்கமாய் சம்பாதிப்பதற்கென்றும் வேலை செய்வதற்கென்று இருந்தாலும் அதனுடைய மறைவில் ஒரு தேவ சித்தம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியரங்கமாய் பார்த்தால் யோசேப்பு அடிமை, ஆனால் உள்ளான வாழ்க்கையில் பார்த்தால் அவன் எகிப்திற்கு அதிபதி. இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், வெளியரங்கமான காரியங்களை பார்த்தது போதும், உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற உள்ளான நோக்கத்தை ஒன்று கண்டுகொள்ளணும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். வெளியரங்கமான வேலைக்குள் உள்ளான தேவ சித்தம் ஒன்று உண்டு. வெளியரங்கமான படிப்புக்குள் உள்ளான தேவ சித்தம் ஒன்று உண்டு. வெளியரங்கமாய் பார்த்தால் யோசேப்பு அடிமை, வெளியரங்கமாய் பார்த்தால் யோசேப்பு தகப்பன் இல்லாதவன், வெளியரங்கமாய் பார்த்தால் யோசேப்பு ஒரு அனாதை, ஆனால் உள்ளான நோக்கத்தில் பார்த்தால் அவன் பார்வோனுக்கு தகப்பன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. இந்த பகல் விசேஷமாய் கர்த்தர் சிலரை ஜெபிக்க சொல்லுகிறார். வெளியரங்கமாய் பார்க்கிறவன் ஒரு நாளும் இந்த பந்திக்கு லாய்க்கற்றவனாய் மாறி போவான். உள்ளான காரியங்களை பார்க்கிறவன் பிழைப்பான். கரங்களை சைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களே. வெளியரங்கமாய் பார்த்தால் ஆபிரகாமே குழந்தையை பெற்றெடுக்க முடியாதவன், வெளியரங்கமாய் பார்த்தால் சாராளே நீ எதற்கும் லாய்க்கற்றவள், ஆனால் உள்ளான வாழ்க்கையில் உன்னை குறித்து ஒரு தேவ சித்தம் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஓ ரபா சந்தல் கமரத நகசி உடமனத நகசி அந்தலா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ ஒவ்வொரு வெளியரங்கமான காரியத்திற்கும் ஒரு உள்ளான நோக்கம் உண்டு.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு வெளியரங்கமான காரியத்திற்கும் ஒரு உள்ளான நோக்கம் உண்டு. தேவன் இந்த பந்தியை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினதனுடைய பிரதான நோக்கமே அவர்களுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். வாசிக்கலாம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடினால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் சபையோடு பேசுகிறதை, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசுகிறதை தெளிவாய் உணரக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தரிடத்தில் நாம் கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெளியரங்கமாய் பரிசேயன் சதுசேயன் என்பவைகளாகிய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னபோது சீஷர்கள் நினைத்து விட்டார்கள், ஆண்டவர் அப்பங்கள் கொண்டு வராததை குறித்து பேசுகிறார். இல்லை, அதற்கு மறைவில் ஒரு தேவ நோக்கம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சபையில இவ்வளவு எழுப்புதலான பிரசங்கங்கள் கேட்டுட்டும், இவ்வளவு ஆராதனைகள் வெளிப்பட்டுட்டும், இன்னைக்கும் 70% மேல் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறதற்கு காரணம் உள்ளான நோக்கத்தை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. உள்ளான நோக்கத்தை அறிந்து கொள்ளவில்லை. எந்த தேவ பிள்ளை வசனத்தினுடைய உள்ளான நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிறார்களோ, எந்த தேவ பிள்ளை தேவ சத்தத்தினுடைய உள்ளான நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களே இந்த பந்தியின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். பின்னாடி இருக்கிறவங்க ஒண்ணு கைகளை தட்டி ஏசப்பாவை ஒண்ணு துதிக்க தொடங்குங்க. அநேகர் உணராதிருக்கிறார்கள். பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இல்லை, அதல்ல விஷயம். உணராதிருக்கிறீர்களோ? தேவன் சொல்லுகிற உள்ளான கருத்துக்களை எந்த தேவ பிள்ளை உணர்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த பஸ்காவை அவர் புசிக்க ஆசை கொண்டதற்கு காரணம் வெளியரங்கமாய் அல்ல, உள்ளான அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதனுடைய உள்ளான அர்த்தங்களை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே, இதனுடைய ஆழங்களை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. சபையில் எத்தனை வருஷம் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை அசைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். பிள்ளைகளை, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். நல்ல கவனிங்க, இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டோ? நல்ல கவனிங்க, இயேசு சீஷர்களிடத்தில் உங்களிடத்தில் படகு உண்டா என்று கேட்கவில்லை. இயேசு சீஷர்களிடத்தில் உங்களிடத்தில் வலைகள் உண்டா என்று கேட்கவில்லை. இயேசு சீஷர்களிடத்தில் உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? He knows very well அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று அவருக்கு தெரியும். தெரிந்த பிறகும் இயேசு கேட்கிறார், உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டோ? வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்றுமில்லை. இந்த பகல் தேவ சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், எது இல்லையோ அதை கர்த்தர் சபையினிடத்தில் கேட்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. என் அன்பு சகோதரா, உன்னிடத்தில் எது இல்லையோ அதை கர்த்தர் இந்த பகல் கேட்கிறார். என் அன்பு சகோதரி, உன்னிடத்தில் எது இல்லையோ அதை கர்த்தர் கேட்கிறார். சீஷரிடத்தில் பலதும் இருந்தது, ஆனால் இயேசு இருந்ததை கேட்கவில்லை, இல்லாததை கேட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிறதை கேட்கிறவர் அல்ல. சத்தமா சொல்லுங்க, இருக்கிறதை கேட்பவர் அல்ல, இல்லாததை கேட்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, இந்த பகல் ஆண்டவரே என்னிடத்தில் அது இருக்கிறது, என்னிடத்தில் இது இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் சபையினிடத்தில் கேட்கிறது, உன்னிடத்தில் எது இல்லையோ அது எனக்கு தேவை. இந்த ராத்திரி, இந்த பகல் உன்னிடத்தில் ஜெபம் இல்லை என்றால் இயேசு உன்னிடத்தில் கேட்கிறது, உன்னிடத்தில் ஜெபம் இருக்கிறதா? உன்னிடத்தில் தாழ்மை இல்லை என்றால் இயேசு உன்னிடத்தில் கேட்கிறது, தாழ்மை இருக்கிறதா? உன்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால்
என்றால் தேவன் உன்னிடத்தில் அதை கேட்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. அது இருக்கு, இது இருக்கு. சீஷர்களுடைய படகில் அநேகம் இருந்திருக்கலாம், ஆனால் எது இல்லையோ அதை கர்த்தர் கேட்பார். ஆமென் சொல்லுங்களே. அத்திமரத்தில் இலை இருந்தது, அத்திமரத்தில் தடி இருந்தது, அத்திமரத்தில் பல்வேறு காரியம் இருந்தது, ஆனால் அத்திமரத்தில் எது இல்லையோ அதைத்தான் இயேசு தேடினார். சபை ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சபையில் ஆராதனை இருக்கிறது, சபையில் ஜெபம் இருக்கிறது, சபையில் எல்லாம் இருக்கிறதை வைத்து மேன்மை பாராட்டுவதற்கு நம்மை அழைக்கவில்லை. எது இல்லையோ அதை அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தினிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். எது இல்லையோ அதை கேட்கிறார். ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்தி ஓ ரபா சந்தரா, கர்த்தாவே இந்த காலை வேளையில் எங்களிடத்தில் இருக்கிறதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. இல்லாததை கேட்கிறீர் ஆண்டவரே, இல்லாததை கேட்கிறார். என் அன்பு சகோதரி, இருக்கிறதை கேட்கிறவர் அல்ல, இல்லாததை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறவர். திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், கண்களை மூடி சிலர் ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. இருக்கிறதை கேட்கிறவர் அல்ல, இல்லாததை கேட்கிறவர். ஐயோ, என்னிடத்தில் ஆராதனை இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராதனை இருப்பது நல்லது, ஆனால் உன்னிடத்தில் இல்லாத அந்த ஜெப வாழ்க்கையை நான் கேட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் அவன் ஜெபம் இருக்கிறது, என்னிடத்தில் பல காரியம் இருக்கிறது, ஆனால் என்னிடத்தில் சாந்த குணம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அது உன்னிடத்தில் நான் தேடி வந்திருக்கிறேன். சபை கவனியுங்கள், கடைசி நாட்களில் நாம் தேவனுக்கு முன்பதாக வெட்கப்படாமல் நிற்க வேண்டுமானால் இல்லாததை தேவனுக்கு கொடுப்போம். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஓ ரபா, இன்றைக்கு திருப்தி அடைந்து விட வேண்டாம். தேவ சபையே, இல்லாததை இல்லை என்று சொல்ல பழகுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். சுனேமியாளிடத்தில் எலிசா கேட்டா, உனக்கு நான் ராஜாவினிடத்தில் பேச வேண்டிய காரியம் ஏதாகிலும் உண்டோ? உன் சார்பாய் நான் பேச வேண்டியதற்கு காரியம் உண்டோ? அவள் ஒன்னு சொல்றா, நான் என் ஜனத்தின் மத்தியில் சுகமாய் குடியிருக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆனால் சீஷர்கள் அப்படி அல்ல. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல பழகணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தைகளை நல்ல கவனித்து கேளுங்க. இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா என்று கர்த்தர் கேட்கும்போது இருக்குதுன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, கரையில் அவர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கரையில் அதை ஆயத்தம், புரிந்தவங்க கைகளை தட்டுங்களே. சுகம் இல்லை என்றால் சுகம் இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் அதை கரையில் ஆயத்தம் பண்ணி, வேடிக்கை பார்க்காதீங்க, கைகளை தட்டி அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. எது இல்லையோ இன்றைக்கு பலிபீடத்தில் அதை கர்த்தர் வைத்திருக்கிறார். சுடமனா ஹம்தல் கமனசி, சிலருடைய விடுதலை இந்த பகல் ஆயத்தப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. இல்லாததை இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கும் குடும்ப சமாதானம் இல்லை, ஆனா வெளியில சொல்றோம் எல்லாம் இருக்கு. சீஷர்கள் அப்படி அல்ல. உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டோ என்று கேட்ட போது இல்லைன்னா இல்லைன்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்களே. ஏஎஃப்எஃப் நோக்கி கர்த்தர் கேட்டால், இந்த சபையில் ஆத்துமாக்கள் உண்டோ என்று கேட்டா இருக்குன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அதை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறது என்கிட்ட இல்ல. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னிடத்தில் இல்லை. நீர் எதிர்பார்க்கிற தாழ்மை என்னிடத்தில் இல்லை. Don't satisfy yourself, my brother. என் அன்பு சகோதரி, இன்றைக்கும் கர்த்தருடைய பந்தியில் இருந்து ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதற்கு காரணம், எல்லாம் இருக்கிறது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் காயம் கட்டுகிற அனுபவம் இந்த பகல் ஒன்று ஒட்டையணுமே. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி கேளுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிருபை. ஆண்டவர்கிட்ட பிரஸ்டீஜ் காட்ட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட நீ ப்ரௌட் காட்ட வேண்டாம்.
இல்லன்னா இல்லன்னு சொல்லு. உனக்காக அதை கரையில் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நான் கேட்கிறேன். உனக்காக பொரித்த மீனையும் தேன் கூட்டு அடைகளையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவரிடத்தில் சொல்லுங்கள், இல்லை என்று சொல்லுங்கள், அவர் அதை உங்களுக்கு புசிக்க தருவார். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி சில நிமிஷம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ ஊழியக்காரர்கள் நம்மிடத்தில் வரும்போது எல்லாருக்குன்னு சொல்றோம். இல்லாததை இல்லைன்னு சொல்ல பழகுங்க. ஆமென் சொல்லுங்களேன். சபையின் இடத்தில் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். என்கிட்ட பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே, என்கிட்ட இச்சை அடக்கம் இல்லப்பா. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறதை வைத்து மேன்மை பாராட்டாதிருங்கள். இருக்கிறத கேட்கவே மாட்டார். இருக்கிறத கேட்க மாட்டாருங்க, இல்லாததான் கேட்பா. இல்லாததை கேட்பா. வேதம் சொல்லுகிறது, இல்லாததை சீஷர்களிடத்தில் கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன் இயேசு சொன்னார், கரைக்கு வாங்க, உங்களுக்காக இல்லை என்று சொன்னதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எது இல்லைன்னு சொன்னியோ அது கரையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பத்தில் எது இல்லையோ கரங்களை உயர்த்தி கேளுங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் அதை பலிபீடத்தில் இருந்து கர்த்தர் உனக்கு தந்து அனுப்புவா. இல்ல எது இருக்குன்னு எது உன்கிட்ட உண்டான்னு கேட்கிறார்னாலே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, அதை உனக்கு தரப்போகிறார் என்று அர்த்தம். எலிசா சுனேமி ஆளிடத்தில் உனக்கு வேண்டுமான்னு கேட்டார்னா என்ன அர்த்தம்னா தரப்போறாரு அர்த்தம். ஆத்துமாக்கள் இருக்குதான்னு கேட்டா தரப்போறார் அர்த்தம். எழுப்புதல் வருமா என்று கேட்டால் எழுப்புதல் வரும் என்று அர்த்தம். ஊழியம் இருக்கிறதா என்று கேட்டால் ஊழியம் வரும் என்று அர்த்தம். கைகளை தட்டி வாய்களை திறந்து சில நிமிஷம் ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. எது இல்லையோ இருக்கிறதாய் மாற பண்ணுகிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பஸ்கா யதார்த்தத்தை உண்டாக்குகிற பஸ்கா. சொல்லுங்க, இந்த பஸ்கா இல்லாததை தருகிற பஸ்கா. சொல்லுங்க, நான் கவனிங்க. திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், இது உங்க வாழ்க்கையில் ஜீவனாய் மாறும். ஆமென் சொல்லுங்களே, ஜீவனாய் மாறும். ஏனென்றால் இது ஞானேசனுடைய வார்த்தை அல்ல, இது சத்திய வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்துங்க. இந்த பஸ்கா அதை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 10வது மாதத்தில் இல்லாதவைகளை சிலதை கர்த்தர் உருவாக்குகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். கைகளை தட்டி ஓ அக்கினி அக்கினி அக்கினி, ஓ தா 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 ராசா ரகமா ஷேகேனியா விழுகிறது, பின் பகுதியில் விழுகிறது. ஓ அக்கினி விழுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஷபா பாபா, வரங்கள் இல்லையா? சபைக்கதை தருகிறா, கிருபைகளை தருகிறா. இல்லாததை சபை கேளுங்க, இல்லாததை தருகிறா. தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறத மாடிஃபை பண்றதை விட்டுட்டு இல்லாததுல ஒரு படி வளரணும். ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறத ஆல்டர் பண்றதை விட்டுட்டு இல்லாததுல ஒரு கட்டுமானம் இந்த மாதத்தில் நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். கைகளை தட்டியோ வாய்களை திறந்தோ கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனம். இந்த பஸ்காவை தேவன் ஆயத்தப்படுத்தினதுடைய நோக்கம் என்ன? பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுரு யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். உடனடியாக இயேசு என்ன சொன்னார்? வாசிக்கலாம். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வருகிற மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று போதும். நல்ல கவனிங்க. மூன்றாவதாக வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பஸ்காவை உண்டாக்கினதனுடைய நோக்கம் என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த சத்தியம் உங்க வாழ்க்கையில மறக்க கூடாது. இந்த பந்தி சொல்லுங்க, இந்த பந்தி உங்களுக்கு யதார்த்தத்தை உண்டாக்குகிற பந்தி. சொல்லுங்க, இந்த பந்தி இல்லாததை தரக்கூடிய பந்தி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே, ஹalleluya. இந்த பந்தியை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார்,
புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமான போது இயேசு பேதுருவையும் யோவானையும் அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் போய் இந்த பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள். சீஷர்கள் கேட்கிறார்கள், எங்கு போய் இதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்டபோது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம், கவனித்து கேளுங்க, தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நல்ல கவனிங்க, பெரிய அப்போஸ்தலர்கள், வரம் பெற்றவர்கள், பிசாசுகள் துரத்தவும் வியாதிகளை சுகப்படுத்தவும் வரம் பெற்றவர்கள், தேவனால் அப்போஸ்தலர் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஜனங்கள் மத்தியில் பெரிய கனத்தை பெற்றவர்கள். இயேசு சொல்லுகிறார், தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற மனுஷனை நீங்க ஃபாலோ பண்ணுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களே, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களே. வேதவசனம் சொல்லுகிறது, வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இந்த மனுஷன் தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற மனுஷன், that means இவன் ஒரு வேலைக்காரன், இவன் ஒரு எஜமானிடத்தில் வேலைக்காரனாய் இருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், அதனுடைய 10ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் பாஸ்டர். அதற்கு அவர் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். கவனிகள், இந்த மனுஷன் ஒரு வேலைக்காரன், இவன் ஒரு திக்கற்றவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவன் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு குடத்தை தூக்கி கொண்டு, இவனுக்கு நியமிக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? தன் எஜமானனுடைய தாகத்தை தீர்ப்பதே இவனுடைய வேலை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களே, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சீக்கிரமாய் முடிக்கலாம். கரங்களை அசைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவனுடைய பிரதான நோக்கமே எஜமானுடைய வீட்டில் இருக்கிற காலி குடங்களை நிரப்ப வேண்டும், எஜமானுடைய காலி பாத்திரங்களை தண்ணீரினால் நிரப்ப வேண்டும், மறுபடியும் வீட்டில் வந்து இவன் அமர வேண்டும். இதுதான் இவனுடைய வாழ்க்கை, ரொட்டீன் லைஃப். தண்ணி எடுக்க வேண்டும், வீட்டிற்கு வர வேண்டும், தூங்க வேண்டும். இவனுக்கு வேறு ஒரு வாழ்க்கை அல்ல. இவன் நினைத்திருக்கலாம், என்னை குறித்து எந்த நோக்கமும் ஆண்டவருக்கு இல்லை, என்னை குறித்து யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இவனுக்கே தெரியாமல் இவனை குறித்து இயேசு சீஷர்களோடு உரையாடுகிறார். இந்த பகல் சிலரோடு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பேசலன்னு வருத்தப்பட வேண்டாம். உன்னை குறித்து பரலோகத்தில் ஒரு பலத்த டிஸ்கஷன். ஓ தா ராசியா, கைகளை தட்டி புரிந்து கொள்ளுகிறவங்க உன்னை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking. கைகளை தட்டுங்க. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்க. இயேசுவே, நீர் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்? காற்றினால் ஆடும் நாணலை பார்க்க சென்றீர்களோ? மெல்லிய வஸ்திரம் தரித்தவனை பார்க்க சென்றீரோ? யோவான் ஸ்நானகனை குறித்து நீர் பேசினது நியாயம். ஒரு ஆமேன் சொல்லுங்களே, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களே. நீர் தானியேலை குறித்து பேசினது நியாயம். நீர் யோனாவை குறித்து பேசினது நியாயம். ஆபிரகாமை குறித்து, மோசேயை குறித்து பேசினது நியாயம். ஆனால் எதற்கும் உதவாத தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற மனுஷனை அதற்கு முன்னே இயேசு அட்ரஸ் பண்ணுகிறார். நீங்கள் நகரத்திற்குள் பிரவேசிக்கும் போது இன்ன மனுஷன் இன்ன குடத்தோடு புறப்படுவார். கர்த்தர் சொல்லுகிறார், இவனை அறியாமல் இவனை குறித்து தேவன் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். இந்த பகல் இங்கே வந்திருக்கிற சிலர் கேட்கிறீங்க, என்ன குறித்து என்ன திட்டம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தெரியாமல் உன்னை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி புரிந்தவர்கள் உன்னை குறித்து யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவரிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து யாரிடத்தில் பேசணுமோ, ஓ ராபா சந்தரா, பெற்றுக்கொள்ளுங்க. யாரும் பேசலனாலும் பேச வேண்டியவர் உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து, ஓ ஸ்மாதாரா ரிஹந்தலபா அதுரிபினி உடிபினியா ஷெகே, நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து உன்னை குறித்து ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவனுக்கே தெரியாமல் இவனை குறித்து ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவனுக்கு தெரியாது இவனை குறித்து தான் பேசுறாங்கன்னு. ஆனா இவனை குறித்து ஒருவர் பேசுகிறார். தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற மனுஷன். வாசிக்கலாம், அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனம். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அந்த வீட்டு எஜமானனை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். 12ஆம் வசனம். அவன்
கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். நல்ல கவனிங்க, இந்த மனுஷனை பின்பற்ற சொன்னவர் இந்த மனுஷனுக்கு தெரியாமலேயே இந்த மனுஷர்கள் அவனை பின்பற்றி போக வேண்டிய இடத்தை அடைந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாத்திரம் தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற மனுஷனுக்கு தெரியாது இவனை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் என்று. ஆனால் இவனை பின்பற்றி போக வேண்டிய மேல் வீட்டறைக்கு அவர்கள் போனார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மனுஷன் யார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? இவன் ஒரு வேலைக்காரன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவன் ஒரு வேலைக்காரன். வாசிக்கலாம், யோசுவா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21, 22, 23. இந்த மனுஷன் யார்? வாசிக்கலாம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடு தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடு சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு விறகு தூரமாயிருக்கிறோம் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்பொழுதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க, சபிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்க, சபிக்கப்பட்டவர்கள். கரங்களை போய் சொல்லுங்க, சபிக்கப்பட்டவர்கள். யோசுவா சொல்லுகிறார் you are cursed என்று சொல்லி என்ன சொல்றார்? வாசிங்க. என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றார். தண்ணீர் குடம் சுமக்கிறது ஒரு சாபம். தண்ணீர் குடம் சுமக்கிறது ஒரு சபிக்கப்பட்ட ஊழியம். இந்த மனுஷன் தண்ணீர் குடம் சுமக்கிற ஒரு சபிக்கப்பட்டவனாக இருந்தான். இயேசு இந்த பஸ்காவை ஆயத்தப்படுத்தினதுடைய பிரதான நோக்கமே சபிக்கப்பட்டவனை ஆசீர்வாதமாய் மாற்ற. புரிந்தவர்கள் கைகளை தட்டி இந்த பகல் சில குடும்பத்தில் சபிக்கப்பட்டவர்கள் என்று விதி எழுதி வைத்த சில குடும்பத்தினுடைய கட்டுகளை கர்த்தர் உடைத்து இந்த பஸ்கா உனக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஓ ரபா சந்தரா நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, உன் பிள்ளைகள் மேல் சாபம் விழுந்த அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த பகல் உடைத்தெறிகிறார். உன் பிள்ளை மேல் வருஷத்திற்கு முன்பு விழுந்த சாப வார்த்தைகள் இந்த காலை ஆராதனையில் உடைய போகிறது. கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஆராதிக்க தொடங்கலாம். வருஷங்களாய் உன் தோள் மேல் இருந்த இந்த சாபத்தை கர்த்தர் உடைத்தெறிய விரும்புகிறார். இயேசு வேறு எந்த மனுஷனையும் தெரிந்து கொள்ளவில்லை. எவன் மேல் தண்ணீர் குடம் இருந்ததோ அவனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக மேல் வீட்டறைக்கு அநேகர் பிரவேசித்தார்கள். இந்த காலையில் நான் சொல்லி முடிக்கிறேன், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கண்ணீர், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டம். இந்த மனுஷன் தண்ணீர் குடம் சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது இவன் மூலமாய் ஒரு கூட்டம் மேல் வீட்டறையில் சந்தோஷப்பட்டது. கவனிங்க, கைத்தட்ட வேண்டாம். இவன் மூலமாய் மேல் வீட்டறையில் ஒரு கூட்டம் இயேசுவோடு பந்தி அமர்ந்திருந்தது. இந்த பகல் கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தில் தண்ணீர் குடம் தூக்குகிற ஒரு கூட்டம் உண்டு. தண்ணீர் குடம் தூக்குகிற ஒரு தலைமுறை உண்டு. எதையும் எதிர்பார்க்காத ஒரு தலைமுறை. வேதம் சொல்லுகிறது இவனுக்கு தெரியாமல் எத்தனையோ பேரை மேல் வீட்டறைக்கு கொண்டு சென்றது போல இந்த சபையில் இருக்கிறவர்கள் மூலம் அநேகர் மேல் வீட்டறைக்கு செல்ல போகிறார்கள். புரிந்தவங்க கைகளை தட்டி ஓ ரபா ஷரபா உன்னை பயன்படுத்துவார். உன்னை அதற்கு கைகளை தட்டி வாய்களை திறந்து என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே. கைகளை தட்டி சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும். கவனிங்க, இவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட அவன் சொல்லல. ஆமென் சொல்லுங்களேன். பேதுரு யோவானும் மேல போயிட்டு வந்துட்டு எப்பா உன்னதான் பின்பற்றி நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல, ஒரு என்கரேஜ்மெண்ட் உண்டாகல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது இவன் மூலமாய் ஒரு கூட்டம் மேல் வீட்டறைக்கு சென்றது. ஒருவேளை இன்றைக்கு தேங்க்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை மற்றவர்கள்
பலிபீடத்தில் நம்மை கனப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் உன் மூலமாய் கர்த்தர் செய்ய வேண்டியதை உங்கள் மூலமாய் செய்து முடிப்பார். உங்கள் மூலமாய் செய்து முடிப்பார். உங்கள் மூலமாய் செய்து முடிப்பார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவே, ஒருவேளை என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் என் மூலமாய் ஒரு கூட்டம் மேல் வீட்டறைக்கு வரணும். அதுதான் இந்த பஸ்கா, அதுதான் இந்த பஸ்கா. அது மாத்திரமல்ல, கடைசி ஆசை, இயேசுவினுடைய கடைசி ஆசை, இயேசுவினுடைய கடைசி ஆசையை இந்த மனுஷன் நிறைவேற்றினது போல இந்த சபையோடு குடும்பங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கடைசி ஆசையை நிறைவேற்றுவீங்கன்னு கர்த்தர் உங்களை நம்புகிறார். ஆண்டவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுகிற ஒரு சபையாய் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்தி பிடிக்கலாம், வலது கரங்களை உயர்த்தி பிடிக்கலாம். உடா ரபாசி அந்தலா ராம் சகாந்தலவா ரெஹமே செகோனி அந்தலா லிபாசினி மிஹாஷ்மே ஹந்தலபே ரிபாஸ் மஹந்தலபௌஷி அந்தனா. அநேகரை கர்த்தர் தொடுகிறார், அநேகரை கர்த்தர் தொடுகிறார். உன் மூலமாய் அநேகர் இந்த வருஷம் மேல் வீட்டறைக்கு ஏறி வருகிற ஒரு வருஷமாய் மாறப்போகிறது, ஏறி வருகிற ஒரு வருஷமாய் மாறப்போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில பெரிய உயர்வுகள், நீ பிரபலமாகாவிட்டாலும், நீ பெரிய ஐகானாய் மாறாவிட்டாலும், உன் மூலமாய் நடக்கக்கூடியதை கர்த்தர் உன் மூலமாய் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். எல்லாரும் இருந்த இடத்துல எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இந்த கடைசி பஸ்காவுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம், யாரும் நிர்விசாரமாய் நிற்க வேண்டாம். வாய்களை திறந்து சில நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குங்க, ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குங்க. Thank you Lord, thank you Lord. இந்த வார்த்தைகளை அப்படியே உட்கொள்ள தொடங்குங்க. நான் பாடுபடுகிறதற்கு முன்னே, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பஸ்காவை உங்களோடு புசிக்க ஆசையா இருந்தேன். ஒரு கடைசி பஸ்கா. அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்த தொடங்கு. ஹல்லேலூயா. ஹோ ரபா சந்தரபா ஹாஸ்மேனி அந்தலே சியாதனா உடா ரபா ஷிஹந்தலே பேசகேனி அந்தலபா ஹைஷ் மனாதி அந்தலே செகோரி அந்தலபா ஹதுர மனதனகசியாதல ரபா. ஆண்டுடைய சத்தம் எனக்கு விளங்குகிறதுன்னு சொல்றவங்க மாத்திர கண்களை மூடி இந்த பந்தியினுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன், இந்த பந்தியினுடைய நோக்கத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன். பாடுபடுகிறதற்கு முன்னே இந்த பந்தி எதற்காண்டவரே? யதார்த்தம், 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 யதார்த்தம். வாய்களை திறங்க. யதார்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, யதார்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து, கண்களை மூடலாம், அநேகரை அக்கிரமத்தில் நின்று விடுதலையாக்குவான். சபையில் யதார்த்தம் வெளிப்படட்டும். டிரான்ஸ்பரன்சி. ஹாய்ஸ்மேனியா லுபானி ஜிபிஹே லஹா பாருகோ சோகோ ரபாசி லெமே ஹால் பிரேகே சேரிபி லீஸ் மஹாந்தலே ஜஹோ ரபௌஷிஹேமா லஹாசிமி ஹாந்தலே ஜஹோதனா லீதரோஸ் மஹாந்தலே ஜஹே பாருகோ சோஹோந்தலே பிசி பிஹாலய மஹாஸ் மஹாந்தலே கசி லேசே பெஹே ரபௌஷிஹாந்தலே மஸிஹா லிஹாசே பெஹோஷ் மஹாந்தலே பௌசியா. இது கடைசி பந்தி. இதற்கு பிறகு ஒரு பந்தி இல்லை, இதற்கு பிறகு ஒரு பந்தி இல்லை சகோதரி சகோதரா. இதற்கு பின் ஒரு பந்தி இல்லை. அடுத்த பந்தியில பார்த்துக்கலான்னு சொல்றதுக்கு இது நேரம் அல்ல. உங்களுக்கு தெரியாமல் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் மேல் வீட்டறைக்கு போயிருக்கிறது, இன்னும் போகும். கைகளை தட்டி ஆர்ப்பரித்து 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 ஓ ஓ ஓ ஷாகாதா ரகாபாபா ரிக் மேன்மை பாராட்ட இடமில்லாதபடி ஓ நீ உன் வேலையை செய்து கொண்டிரு. உன் மூலமாய் நடக்க வேண்டியதை நான் செய்வேன், நான் செய்வேன். ஒன்றும் நடக்கவில்லை என்று வெறுமையோடு வந்திருக்கிற சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் மூலமாய் நடக்க வேண்டியது நடந்தாகிவிட்டது. கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க. ஓ ஸ்மாதாரா ரஹமாசி. விடுதலை நடக்கிறது, விடுதலை நடக்கிறது, விடுதலை நடக்கிறது. நீதான் கர்த்தருடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற போகிற மகள். நீங்கள் தான் தேவனுடைய ஆசையை நிறைவேற்ற போகிற மகன்.
வல்ல பிதாவே, இந்த கடைசி பந்தியை இந்த சபையோடு புசிக்க நீர் ஆசையாயிருக்கிறீர். பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சுக்கோங்க. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த சபைக்கு இது கடைசி பந்தி. This is the last supper. இந்த பந்தியில் 3 காரியங்கள் நடக்கும். யதார்த்தம். இரண்டாவதாக இல்லாதவைகளை கொடுக்கிற பந்தி. மூன்றாவதாய் சபிக்கப்பட்டு வருகிறவர்களை இந்த சபை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு பந்தியாய் கர்த்தர் மாற்றுகிறார். இது ஒரு பந்தி. This is the feasting place. இது பந்தி வைக்கிற ஒரு இடம். இந்த இடத்தில் அநேக ஒலிவ மர கன்றுகளை கர்த்தர் நாட்டப் போகிறார். அதோ வரும் நாட்களில் இது ஒரு வாலிபர் கூடுகையோ என்று சொல்லத்தக்க ரீதியில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் கூட்ட வாலிபர்கள் பங்கு பெறுகிற ஆராதனையாய் தேவனதை மாற்றுகிறார். நல்ல கைகளை பிடித்து சில நிமிஷம் ஜெபிக்க தொடங்கலாம். எங்கள் சபையில் யதார்த்தம் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் இல்லாதவைகளை நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபைகளில் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி அநேகரை மேல் வீட்டறைக்கு கொண்டு செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் கைகளை கோர்த்து பிடிக்கும் போதே அநேகரை இரத்தாம்பர கம்பளிகள் விரிக்கப்பட்ட மேல் வீட்டறைக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பெரிய சலாக்கியத்தை இந்த சபைக்கு கர்த்தர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் தெரிந்தெடுத்த சபை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசுவினுடைய கடைசி ஆசையை நாம் நிறைவேற்ற போகிறோம். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி we are going to fulfill the desire of God. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அப்ரோஜனமான ஊழியக்காரன் கடமை செய்திருக்கிறேன். பெருகுணம் சிறுகுணம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461 2310 வாருங்கள், ஆராதிப்போம்.
வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.